உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் வேதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக. வாசியுங்கள். இன்றைக்கு சொல்லப்படுகிற தேவ செய்தி எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்தி. இது இன்றோடு முடிகிற செய்தி அல்ல. இந்த செய்தியை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுதும் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை முழுதும் வெற்றியை பார்ப்பீங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், முடிந்தவங்க பேனா பேப்பரில் என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்கள். சரிதானா? ஒவ்வொரு வேர்டு ரொம்ப முக்கியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். அதனால் ஏனோதானோன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்றை மட்டும் விடுதலை பெறலாம். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்டால் என்றுமே விடுதலையோடு வாழலாம். அல்லேலூயா. நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பல கூட்டங்களுக்கு நான் போன ஆள் தான். நான் இதிலேருந்து தான் ரசிக்கப்பட்டேன். இதிலேருந்து ரசிக்கப்பட்டு பல கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். பலர் என் தலை மேலே கை வச்சுட்டா எனக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு நான் நினைத்தேன். சரிதானா? அதனால் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் ஐயா கூட்டத்துக்கு போயிருக்கேன், மற்றும் பல கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். அவங்க இந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயெல்லாம் நான் ரசிக்கப்பட்ட நாட்களில் நல்ல அபிஷேகத்துக்குள்ளே நடத்துவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததில்லை. ஆனால் அவர் கூட்டத்துக்கு போனால் நம்மளை அபிஷேகத்துக்குள்ளே அப்படி நடத்திடுவாங்க இப்படி நடத்திடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால நான் யாராவது நம்ம மேலே தலையில் கையை வச்சுட்டா நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நினச்சி பலர்கிட்ட போய் தலையெல்லாம் கொடுத்து பார்த்தேன். ஆனால் ஒன்றும் நடக்கலை. என்ன நடக்கலை? ஒன்றும் நடக்கலை. என்னை சுற்றி இருக்கிறவங்க சிலருக்கு நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் அதிகாலை வேளையில பைபிள் வாசித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இறங்கி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு ஆவியானவர் புது புது சத்தியங்களை கர்த்தர் கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் என்னை விடுதலையாக்குகிறார். என்னை விடுதலையாக்குவது மட்டுமல்ல, போகிற இடங்களில் கர்த்தருடைய சத்தியத்தை ஆவியானுடைய பலத்தினால் சொல்லும் பொழுது கர்த்தர் ஜனங்களை பகிரங்கமாக விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஃபைனலாக பார்ப்பீங்க, இது வரைக்கும் இருந்ததுக்கும் இன்றைக்கு நீங்கள் வித்தியாசத்தை கண்டிப்பாக காண்பீர்கள். அல்லேலூயா. அதனால தான் தயவு செய்து சொல்கிறேன், பேனா பேப்பர் எடுத்து என்ன செய்யுங்க, யாராவது எழுதுன்னு வாங்கி இருந்தால் பேப்பர் யார்ட்டையாவது கேட்டு வாங்கிக்கோங்க. பேப்பர் ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பிரதர்? யாராவது எழுதுன்னு நினச்சிங்கன்னா 2 பேப்பராவது வேண்டி இருக்கும். சரிதானா? வாங்கிக்கோங்க. எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஃபஸ்ட்டு பேப்பர்லாம் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கும் வேண்டாமா? வேணுங்கிற கை வைத்துங்க. ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏதாவது நோட்டீஸ் எது இருக்கா? ஃபஸ்ட்டு எது இல்லையோ? சரி, ரைட்டு. எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்காக வீடியோ எடுக்கிறாங்க. சரி, அதையாவது வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஆண்டவருடைய கிருபையினால் எழுதியிருக்கிறோம். நமக்காக உங்கள் ஊழியக்காரங்க உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இரவு பகல் ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கணும்னா ஊழியக்காரங்க நமக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க மூலமாக பலத்த அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் அவங்க சரீரத்தில் அப்பப்பைக்கு சில பலவீனம் வரும், சில சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கும். அதுக்காக ஒவ்வொரு விசுவாசியும் டெய்லி ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம், எத்தனை நிமிஷங்க? 5 அல்லது 10, ரொம்ப நேரம் கேட்கல. சரிதானா? டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது இதில் 10 பாயிண்ட்ஸுக்கு ஜெபிக்கலாம். ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 500 ஜெப குறிப்பு இருக்குது. நீங்கள் டெய்லி உங்கள் பாஸ்டருக்காக ஒரு 5 நிமிஷம் 10 பாயிண்ட்ஸுக்காக என்ன செய்யலாம் தெரியுமா? வேதத்தின் அடிப்படையில் சோதனம் பண்ணி ஜெபிச்சிங்க அப்படின்னா அது பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு மெய்ப்பன், ஒரு தலைவர் என்பவர் ரொம்ப முக்கியமானது. தலைவன் கரெக்டாக இருந்தால் நடத்தப்படுகிற ஆடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? கரெக்டாக இருக்கும். அதுபோல் நிறைய சீசர்கள் எழும்புவார்கள். சீசர்கள் எழும்பணும். அப்போ தான் அடுத்த ஜெனரேஷன் தேவனுக்காக என்ன செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும். நிறைய பேர் நினப்பு என்னென்னா, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டியதான், பாஸ்டர்மா எங்களுக்காக ஜெபிக்க வேண்டியதான், நாங்கள் அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் இல்லைன்னா சிலர் ஜெபம் பண்ணுவாங்க பாஸ்டரை நேசித்து. ஆனால் எப்படி ஜெபிப்பாங்கன்னா, ஆண்டவரே பாஸ்டர் ஆசீர்வதியும், பாஸ்டருக்கு சுகத்தை தாரும், பாஸ்டரை பயன்படுத்தும், இதைத்தான் சொல்ல தெரியும். கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சில வேடை மட்டும் என்ன செய்ய தெரியும், சொல்ல தெரியும், வேறு ஒன்றும் சொல்ல தெரியாது. ஆனால் இதில் 500 ஜெப குறிப்பு இருக்குது. அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் இருக்குது. நீங்கள் இதன் அடிப்படையில் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்டர் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவங்களை கொண்டு தேவ சித்தம் நிறைவேறும். என்ன நிறைவேறுங்க?
அதனால் இந்த புத்தகத்தின் விலை 50 ரூபா. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா முடிந்த பிறகு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நாங்கள் பிரதர் கையில் புத்தகத்தை கொடுத்துருந்தோம், வேணுங்கிறவங்க வாங்கி கொள்ளுங்க. கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த நாளிலே நாம் ஆவியான ஒத்தாசையோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், பாவத்திலிருந்து ஜெயம் பெறுவது எப்படி என்பதைத்தான் நாம் ஆவியான ஒத்தாசையோடு தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பின் நாட்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்குது, அந்த குறையிலிருந்து நீங்கள் எப்படி விடுதலை வரணும் அப்படிங்கிறதான் நம்ம ஆவியான ஒத்தாசையோடு சொல்ல போகிறோம். ஏற்கனவே சில காரியங்களை அன்னைக்கு வந்தவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் வராதவங்களுக்காக லைட்டாக சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்றைக்கு ஆவியான ஒத்தாசையோடு தியானிக்க போகிறோம். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன செய்வான், இரக்கம் பெறுவான். அந்த இடத்துல பாவம் என்று சொல்லவில்லை, பாவங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவங்கள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசியுங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 32:1-2 வசனங்களை வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான், எவனுடைய ஆவி கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பாவம் மட்டுமல்ல, முதலாவது பாவம், ரெண்டாவது மீறுதல், மூன்றாவது அக்கிரமம். என்னதுங்க? பாவம், மீறுதல், அக்கிரமம். 3க்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாருமே வெறும் பாவத்தை மட்டும்தான் இயேசுக்கிட்ட என்ன கேட்குறோன்னா மன்னிப்பு கேட்குறோம். பாவத்தை பாவம் என்றால் என்ன, மீறுதல் என்றால் என்ன, அக்கிரமம் என்றால் என்ன? பாவம் என்றால் இந்த ஃபஸ்ட் டைம் செய்கிறதுக்கு பேர் பாவம். அதை அறிஞ்சும் செய்யலாம், அறியாமலும் செய்யலாம். அறிந்து செய்தாலும் தப்பு தான், அறியாமல் செய்தாலும் தப்பு தான். நீ அறிஞ்சு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கணும், அறியாமல் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கணும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே. ரெண்டாவது மீறுதல் என்றால் என்ன? 2-3 டைம் செய்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? மீறுதல். அக்கிரமம் என்றால் என்ன? இந்த கண்டினியூவாக தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்றால் அதற்கு பேர் என்ன தெரியுமா? அக்கிரமம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் நம்ம ஒரு தேவ பிள்ளை என்ன பாவ லட்சம் செஞ்சுட்டு இயேசுக்கிட்ட வந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னி அப்படின்னா, இயேசுவின் ரத்தம் அவன் பாவங்கள் இதுவரைக்கும் அவன் செய்ததெல்லாம் மன்னித்து விடும். ஆனால் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சபைக்கு வந்தாச்சு, திருவிருந்து எடுத்தாச்சு அப்படின்னா நீ செய்வது பாவ லிஸ்ட்டில் வராது, மீறுதல் லிஸ்ட்டில் வரும், அல்லது அக்கிரம லிஸ்ட்டில் வரும். எந்த லிஸ்ட்டில் வரும்? சபை செய்வது பாவம் என்று சொல்ல முடியாது, ஏன்னா சபைக்கு சத்தியம் நன்றாக தெரியும். ஆனால் சபை என்ன செய்கிறது என்றால் வெறும் பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பு கேட்கிறது. 3க்குமே 3 விளைவுகள் உண்டு. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இப்போ நல்லா கவனிக்கணும், பாவத்தின் விளைவு துக்கம். எழுதிக்கோங்க, பாவத்தின் விளைவு துக்கம், மீறுதலின் விளைவு காயம், அக்கிரமத்தின் விளைவு நொறுக்கப்படுதல் அல்லது நெருக்கப்படுதல். இப்போ ஒரு தேவ பிள்ளை 2-3 டைம் பாவம் செஞ்சுட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னின்னு மன்னிப்பு கேட்டால் இயேசு மன்னிக்க முடியாது. ஏனென்றால் நீ செய்வது மீறுதல். சரிதானா? ஃபஸ்ட்டு டைம் செஞ்சுருந்தேன்னா பாவம் என்ற லிஸ்ட்டில் வேணா, துக்கத்தை வேணா இயேசு நிற்குவார். ஆனால் அந்த பாவத்தின் விளைவுகள், அதன் மூலம் வந்த அந்த காயங்கள் அப்படியே தான் உட்கார்ந்துருக்கும். அக்கிரமத்தின் விளைவாக வந்த அந்த நெருக்கப்படுதல் அல்லது நொறுக்கப்படுதல் நீ அப்படியே தான் உட்கார்ந்துருப்ப. சிலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சபைக்கு ஆரம்ப நாட்களில் வருகிற பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது அவங்க ஜெபத்துக்கெல்லாம் உடனுக்குடனே பதில் கிடைக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே தேவ பிரசன்னத்தை உணர்வார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்வார்கள், உற்சாகமாக இருப்பார்கள். ஆனால் 3 வருஷம் முடிந்து விட்டால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆதியில் இருந்தது போல இப்போ ஜெபிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முடியாது. ஆதியில் இருந்தது போல இப்போ பிரசன்ஸ் உணர நினைப்பாங்க, முடியாது. இப்போ என்னதான் போய் குட்டிகரணம் போட்டாலும்
பண்ணாலும் நடக்காது. ஏன்? வாட் இஸ் ரீசன்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து உங்களை இலவசமாய் மன்னிக்கிறார். என்ன மன்னிக்கிறாரு? இலவசமாக மன்னிக்கிறார். ஆனால் இப்போ நீங்கள் சபைக்கு தொடர்ந்து வந்துட்டீங்க. சபைக்கு வந்த பிறகு இப்போ உங்களுக்குள்ள என்ன வர ஆரம்பிக்குதுன்னா, மன்னியாத தன்மை வருகிறது, ஒப்புரவாகாத தன்மை வருகிறது. நீங்கள் மன்னிக்காத வரைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்க மாட்டார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இலவச மன்னிப்பு, ரட்சிக்கப்பட்ட பிறகு இலவச மன்னிப்பு அல்ல. நீ மன்னித்தால் இயேசு மன்னிப்பார், நீ மன்னிக்காவிட்டால் இயேசு மன்னிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி, கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் என்னை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்? நான் இயேசு கிட்ட போய், இயேசப்பா என் பாவத்தை, என் மீறுதலை, என் அக்கிரமத்தை மன்னி அப்படின்னு கேட்கும்போது, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுறது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை எப்படி பார்க்கிறார் என்றால், ஒரு பாவமும் செய்யாத புது மனிதனாய் பார்க்கிறார். அப்ப எனக்கு விரோதமாக ஒருத்தன் தப்பு செய்திருந்தால் நானும் அந்த மனிதனை எப்படி மன்னிக்க வேண்டும் என்றால், நின்ன இடத்துல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வாசித்து பாருங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார்னு சொல்லப்படுது. 3 வருஷம் வந்த பிறகு நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உள்ளவங்களோட பழகிருப்பாங்க, ஏற்றவங்களோட பழகிருப்பாங்க. அவங்களுடைய 1-2 வீக்னஸ் தெரிய ஆரம்பிக்கும். வீக்னஸ் தெரிஞ்ச ஆனோடனே நம்ம அவங்கள குறித்து என்ன செய்வோம் தெரியுமா? கசப்பு உள்ளகளை வர ஆரம்பிச்சிடும். எது வர ஆரம்பிச்சிடும்? இப்போ நீங்கள் எல்லாரும் மன்னிச்சிருக்கீங்களா, மன்னிக்கலையா அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். சரிதான். நான் 8 கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து எஸ்ன்னு சொன்னால் நீங்கள் மன்னிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா நீங்கள் மன்னிக்கலைன்னு அர்த்தம். சரிதானா? முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், குறை என்றால் மனத்தாங்கல், மன வருத்தம். குறை என்றால் என்ன அர்த்தம்? மனத்தாங்கல், மன வருத்தம். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றுமே சொல்லலை, என் கணவனார் திட்டுறாரு, நான் ஒன்றுமே சொல்லலை, என் மனைவி திட்டுறா, நான் ஒன்றுமே சொல்ல, எங்கள் அப்பா திட்டுறாங்க, நான் ஒன்றுமே சொல்ல, என் பிள்ளைகள் வந்து அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பெற்றோரை குறித்து பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கும் என்ன உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, மன வருத்தம் அல்லது மனத்தாங்கல். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? மன வருத்தம். இந்த மன வருத்தம் இருந்தாலே, ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீ சபைக்கு வந்த பிறகு நீ மற்றவங்களை மன்னிக்காமல் ஜெபிச்சேன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். ஆனால் கூட்டத்தில் வேணால் நீ அபிஷேகத்தில் நிரம்பலாம். ஆனால் நீ வீட்டுக்கு போகும்போது பலபடிக்கு நீ எப்படி இருந்தையோ அதே போல் தான் உன் நிலைமை இருக்கும். சரிதானா? எத்தனையோ ஊழியக்காரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கும், ஆனால் அந்த அபிஷேகம் அது கூட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போனால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வராது. ஆனால் நீ நினைப்ப, நான் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபித்த, அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபிக்கும் போது அபிஷேகத்தை நிரம்பினேன், அந்த அபிஷேகம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தந்தது. ஆனால் இன்றைக்கு மாற்றத்தை தருகிறதா என்றால் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், நீ மன்னிக்காதனால தேவ பிரசன்னம் கூட்டத்தில் காமனா இறங்கும். அது எல்லார் மேலும் இறங்கும். பட்சபாதம் இல்லாத தேவன். அதனால் அவர் பட்சபாதம் இல்லாமல் நீ ஜெபம் பண்ணாமல் வந்தாலும், நீ புரணி பேசிட்டு வந்தாலும், நீ குறை சொல்லிட்டு வந்தாலும் கர்த்தர் நிரப்புவார். அதை வச்சு நீ கரெக்டாக இருக்க என்ற அர்த்தம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்தப்படுறது எதில் தெரியுமா? கூட்டத்தில் ஆவியில் நிரம்பிட்டா என்னமோ நம்ம எல்லாம் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? நிரம்பாது. சொல்லுங்க. நிரம்பாது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படும். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே 7 மணி நேரம் ஒரு சிப்பு, அவ்வளவு நேரம் ஜெபம் எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்தால் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஓட்ட பாத்திரம், இது எங்கே போகாதுன்னா பரலோகத்துக்கு போய் சேராது அப்படின்னாரு. அப்போ எனக்கு வேதத்திலிருந்து ஆதாரம் தாங்க அப்படின்னு. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-13 வரை வாசித்து பாருங்கள். மணவாளனை சந்திப்பதற்கு 10 கன்னிகைகள் போகிறார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேருடைய பாத்திரத்தில் என்ன இருந்துச்சு? 5 பேருடைய பாத்திரத்தில் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. மணவாளன் ஆரம்பித்த பொழுது அந்த 5 புத்தி இல்லாதவங்க பாத்திரத்தில் எண்ணெயை காணும். ஏன் எண்ணெய் எங்கே போச்சு?
ஓட்ட பாத்திரமா என்ன செஞ்சிருச்சு? ஒழுகி. சொல்லுங்க, ஒழுகிருச்சு. உனக்குள்ள மன வருத்தம் இருந்தா, உனக்குள்ள அடுத்த ஸ்டேஜ் எரிச்சல், அடுத்த ஸ்டேஜ் கோபம், அடுத்த ஸ்டேஜ் வெறுப்பு, அடுத்த ஸ்டேஜ் கசப்பு, அடுத்த ஸ்டேஜ் தூசணம், அடுத்த ஸ்டேஜ் மூர்க்கம், இத்தனையும் உனக்குள்ள இருக்குது அப்படின்னா நீ என்ன பாத்திரம் தெரியுமா? என்ன பாத்திரம்? ஓட்ட பாத்திரம். சாத்தானுடைய முதல் டார்கெட் என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்படுறத தடை பண்ணி பார்ப்பான், ரட்சிக்கப்பட்டுட்ட. நீ அபிஷேகம் பெறத தடை பண்ணி பார்ப்பான், அபிஷேகம் பெற்றுட்ட. இப்போ அவனுடைய டார்கெட் நீ எஜமானனுக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாதுங்கிறதுல அவன் கவனமாக இருப்பான். இப்போ எஜமானனுக்கு ஒரு பாத்திரம் வந்து பயன்படணும் அப்படின்னா 3 காரியம் இருக்கணும். ஒன்று, அந்த பாத்திரத்தில் அழுக்கு இருக்கக்கூடாது. அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஒரு பாத்திரத்தில் அழுக்கு இருந்தால் அதில் பால் வாங்க முடியுமா? வாங்கலாம். ஓட்டை இருந்தால் பால் வாங்க முடியுமா? வாங்கலாம். கீரல் இருந்தால் வாங்க முடியுமா? வாங்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்கள் இருதயமாகிய பாத்திரம். இந்த பாத்திரத்தில் 10 குண்டூசி ஓட்டை போட்டுக்கோங்க. எத்தனை குண்டூசி ஓட்டை? 10 குண்டூசி ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ சபைக்கு வர்றீங்க, நீங்கள் 6 நாள் ஜெபிக்கவே இல்லை, 1 மணி நேரம் கூட நீங்கள் ஜெபிக்கலை, பைபிள் ஒழுங்காக வாசிக்கலை, நல்ல சண்டை போடுறீங்க, முறுமுறுக்கிறீங்க, எல்லா குறையும் சொல்லிட்டு இங்கே வர்றீங்க. இங்கே வந்தோடனே உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டரும் சரி, விசேஷ ஊழியக்காரங்களும் சரி, பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஆண்டவரே, சபையை நீங்கள் என்ன செய்யணும், நிரப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். எப்படிப்பட்ட தேவன்? பட்சபாதம் இல்லாத தேவன். அதனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, கர்த்தருடைய அபிஷேகம் சபையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அண்டால இருந்து தண்ணியை ஊற்றினா எப்படி இறங்குமோ அதுபோல் அபிஷேகம் இறங்கும். அப்போ இந்த கிளாஸை போய், இந்த 10 குண்டூசி ஓட்ட போட்ட கிளாஸை போய் நான் நீட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அபிஷேகம் நிரம்புமா நிரம்பாதா? கூட்டத்தில் இருக்கும் தண்ணியே நிரம்பும். புரியுதா? எங்கே இருக்கும் தண்ணி நிரம்பும்? கூட்டத்தில் இருக்கும் தண்ணி நீ நல்ல பாத்திரம் தான். ஆனால் சபையை விட்டு நீ வீட்டுக்கு போக பார்த்தியா, போகுங்குள்ளே அந்த ஓட்டையில் எல்லாமே என்ன செஞ்சிடும், லீக் அவுட் ஆகி வெளியே போயிடும். பாத்திரத்தில் 3 காரியம் இருக்கக்கூடாது, எழுதிக்கோங்க. முதலாவது அழுக்கு, 2வது கீரல். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பாத்திரத்தில் அவர்கள் தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டியை வெற்றி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது, உங்கள் பாத்திரத்தில் என்ன இருக்கக்கூடாது, ஓட்டை இருக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20, 21 வீட்டில் போய் வாசிங்க. இதெல்லாம் முக்கியமான வசனங்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நம்ம பாத்திரத்தில் என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? அழுக்கு இருக்கக்கூடாது, கீரல் இருக்கக்கூடாது, ஓட்டை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன சின்ன துவாரங்கள் தான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு அடையாளமாக மாறிடும், மறந்துடாதீங்க. நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன ஓட்டையை பெருசாக நினைக்கல. சாத்தான் தந்திரசாலி. பெரிய பெரிய பாவம் செய்ய சொன்னால் நம்ம எல்லாரும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். விபச்சார, வேசித்தனம், குடி அப்படின்னா நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் சின்ன சின்ன பாவங்கள், பொய் சொல்கிறது, சரிதானா, சண்டை போடுறது, கசப்போடு உட்கார்ந்துருக்கிறது, மன்னிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன டாட்டா ஓட்டையாக மாறிடும். என்னதான் மாறிடும்? சின்ன சின்ன டாட்டா மாறிடும். இந்த டாட்டோடு நீ எத்தனை கூட்டத்துக்கு போகலாம், எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஜெபம் பண்ணலாம், ஆனால் எஜமானன் உன்னை என்ன செய்ய முடியாது தெரியுமா? பயன்படுத்த முடியாது. என்ன செய்ய முடியாது? ஆனால் நீ என்ன நினைப்ப தெரியுமா? ஆஹா, நான் இந்த கூட்டத்துக்கு போயிட்டேன், அபிஷேகம் பயங்கரமாக இறங்குச்சு. இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சபைக்கு வரும்போது அபிஷேகம் அண்டால இருந்தது போல் விழுவும். கன்வென்ஷன் மீட்டிங், இப்போ நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா வந்திருந்தாங்க, மோகன் ஐயா, இப்படிலாம் சிலர் வருவாங்க. அந்த கூட்டத்துக்கு நம்ம போவோம். அந்த கூட்டத்தில் அபிஷேகம் எப்படி இருக்குன்னா, பெரும் வெள்ளம் போல் அபிஷேகம் இறங்கும். இப்போ இந்த ஓட்ட பாத்திரத்தை போய் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா ரவுண்ட் அடிக்கும். என்ன அடிக்கும் சொல்லுங்கள்? என்ன அடிக்கும்? அபிஷேகத்தில் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போவான், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வருவான். பார்த்துருக்கீங்களா? அந்த அபிஷேகத்தில் நிரம்பின ஆளை கூப்பிட்டீங்க, வா இந்த வாரம் முழுது ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசியான்னு கேளுங்களேன், ஒன்றுமே விரல் விட்டு தான் என்ன முடியும். புரியுதா? இன்னைக்குள்ள சபைகளை இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் பாருங்க, எத்தனை தேரும் நினைக்கிறீங்க? எத்தனை தேரும் சொல்லுங்க. இப்போ இந்த ஓட்டையெல்லாம் என்னன்னு சொன்னேன்னா எனக்கு நேரம் ஆகி போகும், சரிதானா? அது கர்த்தருக்கு சித்தமான அடுத்த பகுதி, ஆண்டவருக்கு சித்தமான எனக்கு கொண்டு வந்தால் பார்க்கலாம். இப்போ காமனாக மட்டும் சொல்கிறேன், ஓட்டை வந்துடுது. அந்த ஓட்டையை நம்ம என்ன செய்யணும்? அடைக்கணும். அதைத்தான் இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம், சரிதானா? இப்போ பாவத்திலே 5 வகை இருக்குது. பாவத்தில் எத்தனை வகையில் செய்யலாம்? 5 வகையில் செய்யலாம். எப்படி எப்படின்னா, முதலாவது சிந்தனை. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணும். சிந்தனை இங்கேங்கிறது ஆத்துமா, இங்கேங்கிறது என்னது? ஆவி, சரிதானா?
இப்போ முதலாவது நம்ம பாவம் செய்கிற இடம் எதுன்னு கேட்டால் சிந்தனை, ரெண்டாவது நம்ம பாவம் செய்கிற இடம் பார்வை, மூன்றாவது நம்ம பாவம் செய்கிற இடம் வாய், நாலாவது நம்ம பாவம் செய்கிற இடம் காது, அஞ்சாவது நம்ம பாவம் செய்கிற இடம் ஹோல் பாடி நடக்கை. இந்த 5க்குள்ளே தான் பாவம் செய்ய முடியும். இதை விட்டு வேற எந்த எல்லைக்கும் போகவே முடியாது. நீ எந்த பாவம் செய்தாலும் சரி, நீ இந்த பாவத்தை தான் செய்ய முடியும். அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையில் பாவத்தை மட்டுமல்ல அதன் விளைவுகளை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆனால் சபை என்ன செய்யுது அப்படின்னா பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பு இருக்குது. ஆனால் இயேசு எதை ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு என்னப்பட்டார்? நீங்கள் உங்கள் ஆத்துமாவில் பார்த்தீங்கன்னா காயம் உட்காந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சபைக்கு வருவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, அழுவீங்க, ஆனால் நீ பாவத்தை மட்டும் மன்னிப்பு கேட்கறதுனால இயேசுவும் பாவத்தை மன்னித்து துக்கத்தை நீக்கியிருப்பார். ஆனால் உன் ஆத்துமாவில் இருக்கிற அடிக்காயம் அப்படியே தான் இருக்கும், ரணமாக இருக்கும். அது சாத்தானால் வந்த காயமும் இருக்குது, மனிதனால் வந்த காயமும் இருக்குது. இந்த காயம் மாறணும் அப்படின்னா நீ இயேசுக்கிட்ட வந்து, இயேசுவே என் மீறுதல்களை என்ன செய்யும்? மன்னியனும் மன்னிப்பு கேட்கணும். கேட்டாதான் அவர் நீதியுள்ள தேவன், அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. நீ கேட்காம அவர் மன்னிக்க மாட்டார். சரி, கேட்காம ஆவியில் நிரம்பலாமா? நிரம்பலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஆவியில் நிரம்புறனாலே நிறைய பேர் வந்து நல்லா இருக்கும்னு நினைப்புறாங்க. தட் இஸ் ராங், தட் இஸ் ராங். சரிதானே? இதை நம்ம சரி பண்ணணும். சரி, அக்கிரமத்தின் விளைவு என்ன? நொறுக்கப்படுது அல்லது நெருக்கப்படுது. நீ கண்டினியூவாக ஒரு மாதத்துக்கு ஒரு பாவத்தை செய்கிறேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன செஞ்சுருக்கிற? அக்கிரமம் செஞ்சுருக்கிற. ஆனால் நீ இயேசுக்கிட்ட போய் என்ன கேட்குற? பாவத்தை மட்டும் மன்னியும் அப்படின்னு கேட்குற. இப்போ இயேசுவும் பாவத்தை மன்னித்ததுனால துக்கம் மட்டும் மாறும், ஆனால் காயம் அப்படியே தான் இருக்கும். நீ நொறுக்கப்படுவ அல்லது நெருக்கப்படுவ. நல்லா கவனித்து பாருங்களேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நான் இயேசுவை தான் நம்பியிருக்கிறேன், இயேசுக்கிட்ட தான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவாங்க. எத்தனை வருஷம் வந்தாலும் அந்த நிலைமை மாறாது. வாட் இஸ் ரீசன்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அக்கிரமத்தை இயேசுக்கிட்ட என்ன கேட்கறது இல்லை? மன்னிப்பு கேட்கறதில்ல. எனக்கும் இந்த சத்தியம் தெரியாது. 2017 எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் நிறைய பேர் வெறும் பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பு கேட்குறாங்க, எதை மன்னிப்பு கேட்பதில்லை? மீறுதலை மன்னிப்பு கேட்பதில்லை, அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்பதில்லை. அதனால் வரக்கூடிய விளைவிலிருந்து நான் விடுதலை தர முடியவில்லை, நீ அவர்களுக்கு சொல்லு எனக்கு ஆண்டவர் சொன்னார். வாசிங்கள் பார்க்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்ததற்கு அனுப்பிவிட கடவன். இங்க பாருங்க, தெளிவா ஆவியானவர் சபை என்னென்ன காரியத்தை மன்னிப்பு கேட்குது பாருங்க. பழைய ஏற்பாட்டிலேயே ஆவியானவர் தெளிவாக எழுதிட்டார். ஒரு ஆட்டுக்குட்டி வந்து மனிதன் பாவம் செஞ்சதுக்காக பாவ நிவாரண பலியில் கொண்டு வருவாங்க. அவங்க வசதிக்கு தகுந்தாற் போல், சிலர் ஆடு, சிலர் காளை, சிலர் புறா குஞ்சு. ஆனால் எதுவாக இருந்தாலும் 2 கொண்டு வரணும். ஒன்று பலிக்கு கொடுக்கப்படும், ஒன்று காட்டு வசமாக என்ன செய்யப்படும்? விடப்படும். அப்போ அந்த பாவத்தின் மேல், அந்த ஆட்டின் மேல் மனிதன் எந்த மனிதன் பாவம் செஞ்சானோ அவன் கையை வைக்கணும். ஆசாரியனும் கையை வைப்பான். வைக்கிறது மட்டுமல்லாமல் அவங்க 3 காரியத்தை மன்னிப்பு வைக்கிறாங்க: பாவம், மீறுதல், அக்கிரமம். அல்லேலூயா. எதை மன்னிப்பு வைக்கிறாங்க? பாவம், மீறுதல், அக்கிரமம். பழைய ஏற்பாட்டில் பாவம் மூடப்பட்டதுன்னா பாவம் செஞ்சதுனால வந்த பாதிப்பு உள்ளக்கில் தான் இருந்துச்சு, பாவ சுபாவம் உள்ளக்கில் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் எபிரேயர் 9:14 படி உங்கள் பாவத்தை கழுவுறது மட்டுமல்ல, அந்த பாவ சுபாவத்தையே கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாவம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்படின்னு ஆவியானவர் எழுதுறார். இப்போ பாவம் எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பாவம் எங்கே இருந்துச்சு? கூடாரத்துக்குள்ளே இருந்துச்சு, உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் உண்மையாக மன்னிப்பு கேட்டால் இயேசு எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு என்ன தருவார்? விடுதலை தருவார். அல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம்
34ஆம் அதிகாரம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். சரி, போதும். கவனிங்க, ஆண்டவர் இங்க என்னென்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் என்ன செய்கிறவர்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை தினமும் தேவ சமூகத்துக்கு வரும்போது, நீ சபைக்கு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உன்னுடைய முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் போய் என் சிந்தனையின் மூலமாக, பார்வையின் மூலமாய், பேச்சு மூலமாய், செவிகளின் மூலமாய், என் நடக்கையின் மூலமாய் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னியும் அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. மன்னின்னு கேட்கறது மட்டுமல்ல, ஏசப்பா உம்முடைய ரத்தத்தினால உள்ளும் புறமாக கழுவி சுத்திகரித்து என் பாத்திரத்தில் இருக்கிற அழுக்க நீக்குங்க, என் பாத்திரத்தில் இருக்கிற கீரல் அடைங்க, என் பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டையை உள்ளும் புறமாக அடைங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நீ ஜெபிக்கணும். நீ அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் தமது ரத்தத்தினால் அடைப்பார். அல்லேலூயா. எதனால் அடைப்பாருங்க? 3 காரியத்தினால் அடைக்கப்படணும். ஒன்று இயேசுவின் ரத்தம், இன்னொன்று தேவ வசனம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 3 பேருமே நம்மளை அடைக்கணும். சரிதானா? இது ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக்கிட்டு இருக்கோம். இயேசுவின் ரத்தம் எப்பொழுது கழுவி எப்பொழுது அடைக்கும்? அதான் கேள்வி. இயேசுவின் ரத்தம் நீ பாவத்தை, மீறுதலை, அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்கும்போது உன்னை கழுவி சுத்திகரித்து அடைக்கும். வேத வசனம் எப்பொழுது அடைக்கும்? வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை தியானிக்கும் போது உள்ளும் புறமாக கழுவி சுத்திகரித்து கர்த்தர் உன்னை அடைப்பார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அடைப்பார்? ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு அந்நிய பாஷை பேசும்போது ஆவியானவர் உன்னை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. இந்த 3 ப்ராசஸிங்கும் லைஃப் லாங், வாழ்நாள் முழுதும் நடக்கணும். எப்போ வரைக்கும் நடக்கணும்? வாழ்க்கை முழுவதும் நடக்கணும். அப்போ தான் கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நீ சபைக்கு வரும்போது கர்த்தர் பார்ப்பார். நான் உனக்கு கொடுக்குற அபிஷேகத்தை நீ காத்து கொள்ளுகிறாயா? நீ ஒரு ஓட்ட பாத்திரமா இருக்கிறையா, இல்லை கர்த்தர் கொடுக்குற அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிற பாத்திரமா இருக்காயான்னு கர்த்தர் பார்ப்பார். எந்த ஒரு மனிதன் கர்த்தர் கொடுக்கிற கிருபையை, கர்த்தர் கொடுக்கிற பலனை, கர்த்தர் கொடுக்கிற மகிமையை, கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பாதுகாக்கிறானோ, கிருபையின் மேல் கிருபை 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 பெற்றுக்கிட்டு வரானோ, ஒரு ஸ்டேஜ் வரும், கர்த்தர் எஜமானனுக்கு உபயோகம் உள்ளதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கை அப்படி மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற சிலருக்குள்ள சில கேள்வி இருக்குது. அது ஆண்டவர் சொல் என்னன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 66 18 19 20 வாசிங்க பார்க்கலாம். Psalms chapter 66 verse 18 19 10. என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களை வச்சே வண்டியை ஓட்டுறாங்க. நல்லா கவனிக்கிறேன். அதான் திரும்ப திரும்ப ஆவியான ஒத்தாசையோடு சொல்கிறேன். ஆரம்பம் இலவசம், அதுக்கு பிறகு இலவசம் கிடையாது. சரிதான், நான் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் ஓட்ட பாத்திரம் ஆகிறதுக்கு காரணமே அக்கிரம சிந்தை. என்ன சிந்தைங்க? சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? இச்சை என்ற ஓட்டை. சாத்தான் பெரிய ஓட்டையை போடல, சின்ன ஓட்டையை போட்டான். அவனுக்குள்ள ஒரு பெரிய தைரியம். என்ன தைரியம் தெரியுமா? நம்ம மேலே தான் அபிஷேகம் இருக்குது, அழைப்பு இருக்குது, வரங்கள் இருக்குது, நம்ம தான் போன இடங்கள்லாம் ஜெயம் கிடைக்குது அப்படின்னு அசால்ட்டு தனம். என்ன தனம்? அசால்ட்டு தனம். 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்லேயே அவன் வழி விலகி அப்படி கால் எடுத்து வச்சு அந்த தேன் கூட்டை சாப்பிட்டான்னு போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? அப்போயே அவன் வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பாத்திரத்தில் ஓட்ட. ஆனால் அபிஷேகம் இருக்குது. என்ன இருக்குது? அபிஷேகம். அவன் கூப்பிட்டா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அதனால் அவனுக்கு கூட மட்டும் என்ன வந்துச்சு தெரியுமா? தன் வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டை அவன் கவனிக்கவே இல்லை, கீரலை கவனிக்கலை, அழுக்க கவனிக்கலை. அவன் உடனுக்குடனே சரி பண்ணி பாத்திரத்தை அடைக்கலை. அடைக்காதனால வண்டி கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, தெளிலால் மடியில் அவனை மொட்டை பாஸ் ஆக்கிட்டான். எப்படி ஆகிட்டா? உன் வாழ்க்கை அப்படி மாறி போகும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், ஆனால் இப்போ என் வண்டி முன்னாடியும் போக மாட்டேங்குது, பின்னாடியும் போக மாட்டேங்குது. எங்கே போக மாட்டேங்குது?
இந்த லாரியில் பார்த்துருப்பீங்களா, தினமும் என்னை கவனி அப்படின்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வெரி கேர்ஃபுல். உங்கள் பாத்திரத்தை தினமும் அடைக்கிறீங்களா? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். உன் தோட்டமும் மாதுளஞ்செடிகளும் அருமையான 12ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிற. அப்போ உன் தோட்டம் எப்படி இருக்கணும்? அடைக்கப்பட்டதா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கப்பட்டதா இருக்கணும். அடுத்து என்ன போட்டிருக்குது? மறைவு கட்டப்பட்டதா இருக்கணும். 3வது சீல் வச்சிருக்கணும். என்ன வச்சிருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். சீல் வச்ச போஸ்ட் தான் எங்கே போய் சேரும்? போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யும்? போகும். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நீ சீல் பண்ணப்படணும். என்ன செய்யப்படணும்? பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்படணும்? சீல் பண்ணப்படணும். எப்பொழுது இது நடக்கும்? அடைக்கப்பட்ட தோட்டமாக நீ எப்பொழுது மாறுகிறாய்? இயேசுவின் ரத்தம் உன்னை அனுதினமும் கழுவ வேண்டும். வேத வசனம் அனுதினம் உன்னை கழுவ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அனுதினம் உன்னை கழுவ வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் எப்பொழுது கழுவார்? ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வளரணும். கர்த்தர் அப்போ தான் உங்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். இல்லை அப்படின்னா கர்த்தர் பயன்படுத்த முடியாது. சிம்சோன் அசால்ட்டாக இருந்ததுனால அவனுடைய வீழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். தேவ பிள்ளையை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாத சுபாவம் என்ன தெரியுமா? அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியில் எப்படி இருங்கள்? அனலாக இருங்கள். இங்கே பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு என்ன செய்தார்? செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அக்கிரம சிந்தை இருக்கும் என்றால், அக்கிரம சிந்தனை என்ன தெரியுமா? சங்கீதம் 119 113 வசனம், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் எப்படி இருக்கிறேன்? பிரியமாக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வீணான சிந்தனைகள்லாம் என்ன தெரியுமா? பாத்திரத்தில் ஓட்டை உண்டாகுதுன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வீணான சிந்தனை தெரியுமா? செல்ஃபோன் தான். மணிக்கணக்காக யூடியூப்பில் உட்காந்துருக்காங்க, மணிக்கணக்காக ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்காங்க, மணிக்கணக்காக பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி 3 மணி ஸ்டேட்டஸ் வைக்கிற டைமே அந்த டைம் தான் வைக்கிறாங்க. இதான் பெரிய கொடுமை. நல்லா கவனிக்கணும். காத்திருந்து அபிஷேகத்தை பெறதுக்கு நேரம் ஆகும், ஆனால் இழக்கிறது அடுத்த வினாடி இழந்துருவோம். ஜாக்கிரதை. நீ இழந்துட்ட அப்படின்னா கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது. பாயை தேய்ச்சிட்டு போகலாம், இருக்கிற இடத்த தேய்ச்சிட்டு போகலாம், சேர தேய்ச்சிட்டு போகலாம். கர்த்தர் பார்ப்பார். உன்னை நம்பி ஒரு காரியமும் கர்த்தர் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுவோங்க. உன் வாழ்க்கையில் வீண் சிந்தனை இருந்தால், அக்கிரம சிந்தை இருந்தால் 2 காரியம் நடக்கும். 1, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். 2, நீ கிருபை இழந்து போவ. என்னத்தை இழந்து போவ? என்ன திறந்துருவீங்க? இந்த இடத்துல வந்திருக்கிற சிலருக்குள்ள கேள்வி இருக்கு, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? ஏன் பதில் வரலன்னா, உனக்குள்ள இருக்கிற வீணான சிந்தனை, உனக்குள்ள இருக்கிற அக்கிரம சிந்தை. வீணான சிந்தனைனா என்ன சிந்தனை தெரியுமா? சிலர் சொந்த கதை, சோக கதை. எப்போ பார்த்தாலும் எந்த கதையை சிந்திப்பாங்க? சொந்த கதை, சோக கதை, இல்லைன்னா செல்போன் கதை. இதைத்தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சிந்திக்கிறாங்க. வேதத்தை சிந்திக்கணும். என்னத்தை சிந்திக்கணுங்க? வேதத்தை சிந்திக்கும் போது தான் நீ எஜமானனுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். உன் ஜெபத்துக்கு கர்த்தர் வெளியரங்கமாக என்ன தருவார்? பதில் தருவார். இதைத்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, நான் வெளியரங்கமாக என்ன தருவேன்? பதில் தருவேன். இங்கே இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற சிலரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் வீணான சிந்தனை, நீ குண்டக மண்டக சிந்திக்கிற, அக்கிரம சிந்திக்கிற, கெட்ட சிந்தனை சிந்திக்கிற, உனக்குள்ள பொறாம குணம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நீ என் சமூகத்தில் ஜெபிக்கிற உண்மைதான், ஆனால் நீ உன் ஜெபத்தை நான் கேட்கவும் முடியல. 2வது, நீ கிருபை இழந்து போனேன்னு கர்த்தர் சொல்றாரு. புரியுதா? மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா பேதுருவை குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு. உடனே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சிலர் எலியா, சிலர் தீர்க்கதரிசி, சிலர் எரேமியா, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட்டு விடுங்கப்பா, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? உடனே பேதுரு சொல்கிறான், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. உடனே இயேசு சொல்கிறார், மாம்ச
மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினா அப்படின்னு அவனை பாராட்டுறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலத்தை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு கர்த்தர் பாராட்டுகிறார். இந்த வெளிப்பாடு எங்கே கிடைச்சதுன்னா ஆவியில் கிடைச்சிச்சு. எங்கே கிடைச்சிச்சு? ஆனால் ஆத்துமாவில் ஒரு மாற்றமும் கிடையாது. நல்லா கவனிக்கணும். எதில் மாற்றம் கிடையாது? ஆத்துமாவில் மாற்றம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் ஏமாந்து போகிறது என்ன தெரியுமா? கூட்டத்தில் வந்து ஆவியில் நிரம்பிட்டால் நம்ம எல்லாருமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் 6 நாளும் ஆத்துமாவில் நீ விதைச்ச பொய், சந்தேகம், அவிவிசுவாசம், பயம், கெட்ட சிந்தனை எல்லாமே எங்கே உட்கார்ந்துருக்குது? ஆத்துமாவில் உட்கார்ந்துருக்குது. ஆத்துமா மறுரூபம் ஆகலை அப்படின்னா ஆத்துமா சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும்? ரிமோட் யார் கையில் இருக்குது தெரியுமா? சாத்தான் கையில் இருக்குது. எந்த பட்டணம் அமுக்குனா நீ எப்படி வாயை திறப்பன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனால் அநியாய பாஷை அப்படி பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்தால் என்ன பாஷை, அங்கே போனால் என்ன பாஷை. ஏன் நடக்குது? ஆத்துமாவில் மறுரூபம் இல்லை. பேதுருக்கு அதான் நடந்துச்சு. ஆவியில் வெளிப்பாடு, ஆவியில் பயங்கரமாக இருக்கார். ஆனால் அடுத்த வினாடி இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக போய் சிலுவையில் மரித்து உயிர் தள்ள போகிறேன்னு. உடனே பேதுரு இயேசுவை தனியாக கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு கடிந்து கொள்ள தொடங்கினான். உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வாஸ்து பாருங்க, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற. நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஏற்ற பிரகாரமே நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் பாத்திரத்தில் என்ன வந்துடும் தெரியுமா? கீறல் வந்துடும். இப்போ நான் தேவனுக்கு நான் ஒழுங்காக இடம் கொடுக்குறேன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது பாஸ்டர்? தசம பாகம்னு எடுத்தால் 24 ஹவர்ஸில் குறைந்தபட்சம் 2.5 மணி நேரம் வேணும். எவ்வளோ நேரம் வேணும்? 2.5. ஒரு நாளைக்கு நீ 2.5 மணி நேரமாவது ஜெபத்தில் வேத தியானத்தில் நீ உட்காந்தேன்னா நீ கரெக்டாக இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு கீழே நீ டைம் கொடுக்குற அப்படின்னா நீ கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? அதனால் தேவ பிள்ளைகளே, உங்கள் பாத்திரத்தில் ஓட்டையை என்ன செய்யணும்? அடைக்கணும். அப்போ தினமும் நீங்கள் அபிஷேகம் பெறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முதலாவது பாத்திரத்தை கர்த்தர் கழுவவும் அந்த கீறலை அடைக்கவும் ஓட்டையை அடைக்கவும் நீங்கள் ஜெபம் பண்ணால் மட்டும்தான் அடைப்பார். அடைத்த பின்பு என்னை நிரப்பும் ஆண்டவரே, எனக்கு கிருபையின் மேல் கிருபையை தாரும், பலத்தின் மேல் பலனை தாரும், மகிமையின் மேல் மகிமையை தாரும், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை தாரும், வல்லமையின் மேல் வல்லமையை தாரும், நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நீ ஒப்பு கொடுத்தினா கர்த்தருடைய ஆவியான உன்னை நிரப்பிக்கொண்டே இருப்பார், நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜ் வரும், அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். என்ன தெரியுமா? மோகன் ஐயாவை பார்க்குறோம், அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவை பார்க்குறோம். அவங்கெல்லாம் கர்த்தருக்காக பயன்படுறாங்க, ரொம்ப சந்தோஷம், பயன்படுறது நல்லதான். நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களை இன்ட்ரொடக்ஷன் வேறு பண்ணுறோம். அவங்க கூட்டத்துக்கு போனால் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ரைட், ரொம்ப சந்தோஷம். அவங்க கனி கொடுக்குறாங்க, அவங்க அடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்காங்கன்னா அபிஷேகம் என்ன செய்யுது? ஓவர்ஃப்ளோ ஆகுது. நீ எப்படி ஓட்ட பாத்திரமாகவே போய் ஓட்ட பாத்திரமாகவே என்ன செய்கிற? இது எவ்வளோ பெரிய கொடுமை, யோசித்து பாருங்கள். தேவ பிள்ளைய இன்றைக்கி கர்த்தர் உங்களோட ஏன் பேசுகிறார் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக பயன்படணும், கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. சரி, நம்ம தேவ சமூகத்துக்கு வருகிறோம், பாவத்தை மன்னிப்பு வைக்கிறோம், மீறுதலை மன்னிப்பு வைக்கிறோம், அக்கிரமத்தை மன்னிப்பு வைக்கிறோம், இது கழுவப்படுகிறது. ஆனால் நம்ம இன்னொரு காரியத்தை செய்யணும். என்ன தெரியுமா? பைபிளில் 3 பாவங்கள் இருக்குது. 1 அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டிய பாவம். 2 எழுதிக்கோங்க, அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டிய பாவம். 2 வெறுக்க வேண்டிய பாவம். 3 ஓட வேண்டிய பாவம். என்ன பாவம் இருக்குதுங்க? அறிக்கையிட்டு, இது வந்து அறிக்கையிடக்கூடிய பாவங்கள். நம்ம அறிக்கையிடும் பாவம், மீறுதல், அக்கிரமத்தை என்ன செய்யும்? மன்னியும் அப்படின்னு கழுவப்படுது. ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, வெறுக்க வேண்டிய பாவம். எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இச்சை, சரிதானா? உனக்கு ஒரு கெட்ட சிந்தனை வருது, அந்த கெட்ட சிந்தனை மூலம் கெட்ட காரியத்தை பார்க்குற மூலம் இச்சித்தால் இச்சையின் ஆவி உனக்குள்ளே வந்துடும். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது. நீ
அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கவலை கிடையாது, நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது. சாத்தானுக்கு வந்து உன் கதவு என்ன செய்யணும்? ஓப்பன் ஆகணும். நீ ஒரு கெட்ட சிந்தனை சிந்திப்பாய் என்றால் உன் கதவு ஓப்பன் ஆகும், இச்சையின் ஆவி உள்ளக்களை வந்துடும். இப்போ பெண்களாக இருந்தால் இவங்களுக்கு அதிகபட்சமான பிரச்சனை எரிச்சல், கோபம், வெறுப்பு. சரிதானா? சண்டை போடுவீங்க. சண்டை போட்டவுடனே என்ன நடக்கும் அப்படின்னா எரிச்சலின் ஆவி உள்ளக்கள் வந்து உட்காந்துரும். அதுக்கடுத்து கோபத்தின் ஆவி உள்ளக்களை வந்து உட்காந்துரும். இப்படி நீங்கள் என்னென்ன ஆவிக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த ஆவியெல்லாம் உள்ளக்களை வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க, உடனே பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தின உடனே ஏசப்பாட்ட போகிறீங்க, ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. ரொம்ப நல்லது, கழுவப்படுவது ரொம்ப நல்லது. ஆனால் கழுவப்பட்டாலும் அந்த அசுத்தாவி உனக்குள்ளே தான் உட்காந்துருக்கும், இச்சையின் ஆவி உனக்குள்ளே தான் உட்காந்துருக்கும், விபச்சார ஆவி உனக்குள்ளே தான் உட்காந்துருக்கும், கள்ள தொடர்பின் ஆவி உனக்குள்ள தான் உட்காந்துருக்கும். நீ எந்த ஆவிக்கு இடம் கொடுத்தாயோ அந்த ஆவி உனக்குள்ள தான் உட்காந்துருக்கு. இப்போ இந்த ஆவி டோட்டலாக வெளியே போனால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நிரந்தர ஜெயம். இல்லைன்னா நீ ஃபாஸ்டிங் இருந்தால் ஃபாஸ்டிங் இருக்கிற நாளுக்கு பரிசுத்தமாக இருப்பேன். ஃபாஸ்டிங் இருந்து 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் 40 நாள் பரிசுத்தமான இருப்பேன். 43ஆவது நாள் நீ பாவத்தில் விழுந்துருவேன். அப்போ இந்த ஆவி வெளியே போகணும். என்ன போகணும்? இந்த ஆவி என்ன செய்யணும்? வெளியே போனால் மட்டும்தான் நிரந்தர ஜெயம். வீட்டில் சண்டை போடுவீங்க, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிவினின் ஆவி உள்ளக்களை வந்து உட்காந்துரும். இப்போ ஆவியானவர் உணர்த்தி சபைக்கு வரும்பொழுது உணர்த்துவார், அல்லது நீங்கள் ஜெபிக்கும்போது உணர்த்துவார். உடனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சாரி கேட்டு ஒப்புரவாயிருவீங்க. ஒப்புரவானா 3 நாள் 4 நாள் நல்லா இருப்பீங்க. ஆனால் பலபடிக்கு அதே சண்டை என்ன செய்யணும்? ஸ்டார்ட் ஆகும். இப்போ சண்டை எப்படி ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சண்டை ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல இன்ஜின் வந்து அப்படி மெதுவாக புட் புட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா, அந்த காலத்து இன்ஜினு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சண்டை ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆகும். சரிதானா? பலவடிக்கு நீங்கள் ஒப்புரவாவீங்க. அடுத்து 3ஆம் தரம் என்ன ஆகும் அப்படின்னா கூடமுடி ஸ்பீடாகும். 4ஆவது கை ஸ்பீடாகும். 5ஆவது பிரிஞ்சே போயிடலாம் அப்படின்னு ஒரு லெவலுக்கு வந்துடுவீங்க. எந்த லெவலுக்கு வந்துடுவீங்க? எந்த லெவலுக்கு வந்துடுவீங்க? ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. ஏசப்பா நாங்கள் நம்ம சண்டை போடக்கூடாது, ஏசப்பா நான் நம்ம வந்து இந்த பாவத்தை செய்யக்கூடாது, ஏசப்பா நான் சுய புணர்ச்சி பாவமோ, எனக்கு யானை செய்கிற பாவமோ அல்லது மற்றவங்களோடு செய்கிற பாவமோ நான் செய்ய விரும்பலை அப்படின்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க. மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் அந்த ஆவி உனக்குள்ளே தான் உட்காந்துருக்கும். அந்த ஆவி வெளியே போகணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். எப்போ வெளியே போகும்? அதான் இப்போ நமக்கு மேட்ரு. இங்கே தான் பார்க்கிங்கன்னா, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செய்திருக்கிறீர்? வெறுத்திருக்கிறீர். அப்போ கெட்ட சிந்தனையை வெறுக்கணும், கெட்ட தொடர்பை வெறுக்கணும், பல பாவங்களை வெறுக்கணும். அப்போ நீ ஏசப்பட்ட முதல்ல பாவம், மீறுதல், அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்ட பிறகு ஏசப்பட்ட சொல்லணும், ஏசப்பா இந்த இச்சையை நான் மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன். எந்த நாமத்தில்? நல்லா கவனிக்கணும். 2 காரியத்தை வெறுக்கணும், 2 காரியத்தை மன்னிப்பு வைக்கணும், 2 காரியத்தை துரத்தணும். என்னன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் இச்சைங்கிறது ஒரு பாவம். அந்த பாவத்தையும் வெறுக்கணும். பாவம் செஞ்சால் அந்த பாவத்துக்கு பின்னாடி ஒரு அசுத்தாவி இருக்கும், அதையும் வெறுக்கணும். சொல்கிறது புரியுதா? ஓகே. ஒன்றை மட்டும் வெறுத்து ஒன்றுக்கு இடம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. சொல்கிறது புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேனே, ஒரு பொண்ணை நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணையே கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரிதானே? இப்போ ஆவியானவர் பேசுகிறார், எப்பா அது ஏன் எங்கள் சித்தம் கிடையாதுப்பா, நீ அதை வெற்று அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, சரிங்க ஆண்டவரை நான் விட்டுறதேன் அப்படிம்பீங்க. இப்போ நீங்கள் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டாச்சு, சரி அந்த பொண்ணு அந்த பையனை நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் டிசைடட் பண்ணி கொஞ்ச நாள் உங்கள் வண்டி ஓடும், கொஞ்ச நாள் உங்கள் வண்டி என்ன செய்யும்? ஓடும். ஆனால் திடீர்னு தப்பில் என்னைக்கு நீ பலவீனமாக இருக்கு, சாத்தான் அதே எண்ணத்தை திரும்ப கொண்டு வருவான், அதே பாயிண்டை கேட்சி கரெக்டாக கொண்டு வருவான். நீ பலவீனமாக இருக்கும்போது டக்குன்னு தாய் பண்ணுவான். அப்போது உனக்கு என்ன தோணுன்னா, பலபடிக்கு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுவோமே, பலபடிக்கு அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணுவோமே அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ளே என்ன செய்யணும்? ஸ்டார்ட் ஆகும். ஏன்? அதை இப்போ நமக்கு கேள்வி. ஏன் அப்படின்னா, நீ மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, நீ அதை என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். 2 காரியத்தை வெறுக்கணும். ஒன்று, நான் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணு மூலமாய் கிரியை செய்கிற விபச்சார வேசித்தன் ஆவி, காதல் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன் அப்படின்னு நீ கன்ஃபஸ் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் எந்த பாவத்தை மன்னிப்பு வைக்கிறீங்களோ, இப்போ கோபம்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பா நான் கோபப்பட்ட தப்பு, என் பாவத்தை மன்னியும். இந்த கோபத்தின் மூலம் கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தது தப்பு, என்ன செய்யும்? மன்னியும். நல்லா கவனிக்க, 2 காரியம் மன்னிப்பு வைக்க சொன்னேன். கோபம்,
கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பது. இச்சையின் ஆவிக்கு இடம், ரெண்டையும் மன்னிப்பு வைக்கணும், ரெண்டையும் வெறுக்கணும். இப்போ கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும், இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும், பிரிவினையின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும், குடிப்பழக்கத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும், கள்ள தொடர்புக்கு இடம் கொடுக்கிற ஆவியையும் நான் மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசுவின் நாமத்தில் நீ எதை வெறுத்தாலும் உன்னால் வெறுக்க முடியும். அல்லேலூயா. நீ குடிகாரன்ட்ட போய் கேட்டேன்னா இன்னையோட விட்டுருந்தேம்மா, ஆனால் அவளால் முடியாது. ஆனால் உனக்கு ஒரு நற்செய்தி, நீ இயேசுவின் நாமத்தில் வெறுக்கிறேன்னு சொன்னால் வெறுக்கக்கூடிய பலனை ஆவியான உனக்கு தருவா. எதையும் உன்னால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சேலஞ்ச் லைஃப். சேலஞ்ச் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. பரிசுத்தம் ஆள முடியும். எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால, எனக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பலத்தினால, பிதாவின் அன்பினால் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். அல்லேலூயா. எவ்வளவு என்னை சுத்தி பாவம் இருக்கலாம், எல்லா பாவத்தை ஆவியானுடைய பலத்தினால் ஜெயிக்க முடியும். முடியாதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ நான் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கேன்? முதல்ல ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டேன். ரெண்டாவது வெறுத்து இருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுங்க? வெறுத்திருக்கேன். ஆனாலும் இந்த திருட்டு பையன் உள்ளகளை தான் உட்காந்துருப்பான். எந்த திருட்டு பைய? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்ச திருட்டு பையலும் சரி, கல்யாணத்துக்கு பின்னாடி செஞ்ச திருட்டு பையலும் சரி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு பின்னாடி அது கள்ள காதலாக மாறும், பார்த்துருக்கீங்களா? என்ன காதலாக மாறும்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னது? காதல். இப்போ என்னதான் மாறுது? கள்ள காதல். ஏன் வருது? வாட் இஸ் த ரீசன்? அந்த ஆவி டென்ட் போட்டு உள்ளக்குள்ள உட்காந்துருப்பான். எந்த நேரம் பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் மூணாவது என்ன செய்யணும்? அதான் இப்போ கேள்வி. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ மூன்றாவது சபை என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டேன். ஏசப்பா என் வலது பக்கத்தில் நிற்காரு, திருட்டு பையன் இடது பக்கத்தில் நிற்கிறான். எனக்கு தீங்கு செய்வதுதான் அவனுடைய நோக்கமே. நான் தான் இடம் கொடுத்துருக்கேன், ஏசப்பா இடம் கொடுக்கல. யார் இடம் கொடுத்துருக்கா? இடம் கொடுத்தது யாரு? எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21-22 வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள், இடம் கூடாதிருங்கள் அப்படின்னு ஆவியான் எழுதுறது. அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இடம் கொடுத்து நான் தான். அப்போ வெறுக்க வேண்டியது நான் தான், துரத்த வேண்டியது யார் தான் துரத்தணும்? நான் தான் துரத்தணும். ஏசப்பா துரத்த மாட்டார். யார் துரத்த மாட்டா? சொல்லுங்க. நீங்கள் துரத்துறதுக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவார். என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஹெல்ப் பண்ணுவார். அவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா கவனிக்கிறாரு, நான் வெறுக்கும் பொழுது ஏசப்பா கவனிக்கிறார், சாத்தானும் கவனிக்கிறான். சரிதானா? இப்போ நான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இப்போ நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு, மன்னிப்பு கேட்டுட்டேன், வெறுத்துட்டேன். இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுதல். இப்போ அடுத்த வினாடி சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே இச்சையின் ஆவியே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு என்ன செய்ய, வெளியேறி போ அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? கமான் கொடுக்கணும். நீ என்ன பாவம் செஞ்சியா? ரகசிய பாவம் செஞ்சிருக்கியா? உனக்கு நீயே பாவம் செஞ்சிருக்கியா? வாயை திறந்து சொல்லு, இந்த அசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்ய, வெளியேறி போ. ஏசபேலின் ஆவியை வெளியேற்றணும். ஏசபேலின் ஆவியுடைய கேரக்டர் சொல்கிறேன், எழுதிக்கோங்க முடிஞ்சா. ஏசபேலின் ஆவியுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அது தனக்குத்தானே பாவம் செய்ய வைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஓரினை சேர்க்கை. தேர்ட் பாயிண்ட், கள்ள தொடர்பு. ஃபோர்த் பாயிண்ட், விபச்சார வேசித்தனம். ஃபிஃப்த் பாயிண்ட், மனநல பாதிப்பு. இது எல்லாமே என்ன ஆவினா? ஒரே ஆவிதான். என்ன ஆவி? ஏசபேலின் ஆவி. அப்ப நீ வாயை திறந்து சொல்லணும், ஏசபேலின் ஆவியே என்னை விட்டு என்ன செய்ய, வெளியேறி போ அப்படின்னு என்ன செய்யணும்? கமான் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க கமான் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆவி கண்டிப்பா போயே ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களை விட்டு என்ன செய்வாரு? அப்புறப்படுத்துவார். அதுக்கடுத்து நீங்கள் ஒழுங்காக பரிசுத்தமாக என்ன செய்யலாம்? வாழலாம். எந்த பாவத்தை விட முடியலன்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கிறவங்களா மாறுவீங்க. திரும்ப 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 விழுந்து விழுந்து என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் வந்துடும். ஒரு டைம் பாவம் செய்கிறோம், ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்குறோம், நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறோம். ஆனால் திரும்ப செய்கிறோம். திரும்ப செஞ்சோம் நமக்குள்ள ஒரு வெக்ஸு, என்ன ஆண்டவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஒரு 2-3 டைம் மன்னிப்பு வைப்போம். தொடர்ச்சியாக ஒரே பாவத்தை கண்டினியூவாக நம்ம செய்யும்போது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும்,
நம்மளாலாம் ஜெயிக்கவே முடியாது, ஏசப்பா நம்மளை மன்னிக்கவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை யார் கொடுப்பானா? சாத்தான் கொடுப்பான். அல்லேலூயா. 2 விதமான உணர்வு இருக்குது, முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. 2 விதமான உணர்வு. 1 பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு, 2 சாத்தான் கொடுக்கிற உணர்வு. ஆவியானவர் கொடுக்கிற உணர்வுக்கும் சாத்தான் கொடுக்கிற உணர்வுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, உடனே போய் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகு 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 அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா ஃபோக்கஸ் பண்ணுவார். அல்லேலூயா. என்ன பண்ணுவார்? ஃபோக்கஸ் பண்ணுவார். இந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அது யார் கொடுக்குற எண்ணம்? பரிசுத்தாவினர் கொடுக்கறது. ஆனால் இன்னொரு எண்ணம் வரும், நீலாம் ஜோம் பண்ணுறியாங்கோ, நீலாம் கிறிஸ்டினாங்கோ, உன் ஜெபத்தெல்லாம் ஏசப்பா என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். நீ அப்படிப்பட்ட ஆள், நீ வாயை திறந்தாலே மூடவே. என்னைக்கு நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவீங்களா அன்றைக்கி தான் கோவமே அதிகமாகப்பட்டிருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? என்னைக்கு சண்டை போடக்கூடாதுன்னு நினைப்பீங்களா அன்றைக்கி தான் என்ன போடுவீங்க? சண்டை போடுவீங்க. என்னைக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்களா அன்றைக்கி தான் என்ன செய்வீங்க? அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுவீங்க. என்னைக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் அதை நம்ம செய்வோம். கவனித்து பார்த்துருக்கீங்களா? வெரி கேர்ஃபுல். அப்போ இந்த எண்ணத்தை கொடுக்கறது யார்? சாத்தான் கொடுக்குறான். அப்போ அதை நீங்கள் புரிந்து கொண்டு உடனே ஏசப்பட்ட போய் ஃபுல் சரண்டட் ஆயிடணும். என்ன ஆயிடணும்? ஃபுல் சரண்டட். உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் செய்கிற பாவத்தை ஒரு காலத்திலும் ஒருபோதும் உன் மனைவியினிடத்திலேயோ உன் கணவனிடத்திலேயோ அல்லது உன் நண்பரிடத்திலேயோ சொல்லவே கூடாது. யார்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் தெரியுமா? ஏசப்பட்ட மட்டும்தான் சொல்லணும். அல்லேலூயா. நான் சிலரை பார்க்குறேன், வெகுளியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறான். நல்லா கவனிக்கணும், ஏசப்பா மன்னிச்சு மறந்துடுவார். ஆனால் மனிதன் மன்னிக்கவும் மாட்டான், மறக்கவும் மாட்டான். ஜாக்கிரதை. என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கவும் மாட்டான், மறக்கவும் மாட்டான். சரி, இப்போ இந்த ஆவியெல்லாம் நம்மளாக இடம் கொடுத்து நம்மளாக துரத்துறது. இன்னொரு ஆவி இருக்குது, சரிதானா? அதை எப்படி துரத்துறது? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்னிடத்தில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. 3 வருஷம் சபைக்கு நல்லா போனாங்க, ஃபுல் காஸ்பிள் சபை, நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு சரியாக தெரில, நிரம்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தப்பில் பிசாசு போராட்டம், ஒரே ஆட்டம். பாஸ்ட் எவ்வளோ ஜோம் பண்ணி பார்க்குறாங்க, பிசாசு போகலை. என்னுடைய நம்பர் கிடச்சிது, என்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் எப்பயுமே சாதாரண மன்னிப்பு கேட்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த காரியத்தெல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சு என்ன செய்வேன்னா பிசாசு துரத்தலாம் பண்ணுவோம். அதனால் அதே மாதிரியே ஃபோனில் சொல்லி ஜோம் பண்ணால் 4 நாளைக்கு அந்த அம்மாவுக்கு கம்ப்ளீட்டாக விடுதலை. ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு வந்துருச்சு. நான் 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா பலவடிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு ஜெபிக்கும் போதே தெரியும் என்னென்ன ஆவி எப்படி போராடுது அப்படின்னு சொல்லி. அதனால் ஆவி போராடுறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அதன்படியே சொல்லி ஜோம் பண்ணேன். அந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் பெரிய பிரச்சனை. இல்லைன்னா நான் எழுத சொல்லி நீங்களே கன்ஃபர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த அம்மா அதனால் திரும்ப என்னை கான்டாக்ட் பண்ணிச்சு. இப்படியே 2 மாதமாக பண்ணுறாங்க. போகுது வருது ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் ஒரு நாள் தமிழ் பாஷையிலே அந்த அம்மாவுக்கு ஃபோனில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, ஏன் இந்த அசுத்தாவி இந்த அம்மாவை விட்டு போக மாட்டேங்குது? வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க யார் தெரியுமா? அவள் ஒரு விபச்சாரி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவள் யார்? ஒரு விபச்சாரி. அவள் விபச்சாரம் செய்ததுனால இந்த ஆவி என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ அவகிட்ட கணவன் மனைவி மாதிரி பாவம் செஞ்சுட்டு போகுது. அதை வெளியே சொல்ல முடியாமல் அவள் கும்பிக்கிட்டு இருக்கா, சரிதானா? இப்போ வேணால் பாவம் செய்யலை, ஆனால் முன்னாடி செஞ்ச ஆவி என்ன செய்யுது? ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னால் இவர் நிறைய கருக்கலைப்பு செய்திருக்கிறார். கருக்கலைப்பு என்றால் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துருது. என்னது சிந்துருது? நீங்கள் கருக்கலைப்பு செஞ்சீங்கன்னா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் இறங்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் ஈஸியாக கருக்கலைப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க, புரியுதா? கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறா. நீ அவளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி அந்த அசுத்தாவியை துரத்துன்னு நான் ஆண்டவர் சொன்னேன். உடனே நான் ஜோமலை நிப்பாட்டிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா நீங்கள் விபச்சாரம் பண்ணதா எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், இப்படி அந்த அசுத்தாவி செஞ்சுட்டு போகிறதா கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கருக்கலைப்பு செய்கிறதா கர்த்தர் சொல்கிறார், உண்மையா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி, எத்தனை பேர்கிட்ட பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட பண்ணியிருப்பேன் அப்படின்னாங்க. 10 பேர் தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னாங்க. நல்லா கவனிக்கணும், இந்த விபச்சார வேசித்தன பாவம்ங்கிறது இரத்த சம்பந்தமான உறவு. என்ன உறவுங்க? என்ன உறவு? இரத்த சம்பந்தமான உறவு. அந்த ஆவி நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு செஞ்சாலும் சரி, அந்த இரத்த சம்பந்தமான உறவின் ஆவி உனக்குள்ளே டெண்டு போட்டு உட்காந்துருக்கும்.
அந்த ஆவி வெளியே போகாது. நீ ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்ப, காமனாக நீ மன்னிப்பு கேட்ப. மன்னிப்பு கேட்கறனால இயேசுவின் ரத்தம் உன்னுடைய சில பாவங்களை மன்னிச்சிருக்கும். ஆனால் அந்த பிசாசு வந்து நீ ரத்த சம்பந்தமான உறவு பண்ணதுனால அந்த விபச்சார வேசித்தன் ஆவி உனக்குள்ளே அப்படி டண்டு போட்டு உட்காந்துருக்கும். உனக்குள்ளே இருக்கிறது மட்டுமல்ல, உன் ஜெனரேஷனுக்குள்ளே அந்த ஆவி புகுந்துடும். உன் பிள்ளை உன்னைய மாதிரியே பாவம் செய்ய ஆரம்பிக்கும். உன் ஜெனரேஷன், உன் தலைமுறை அந்த பாவத்தை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கவனமாக இருக்கணும். ஓகே, சரி. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா 10 பேர்கிட்ட பாவம் செஞ்சு 10 பேர் பேர் தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ரத்த சம்பந்தமான உறவை கட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ரத்த சம்பந்தமான உறவை என்ன செய்யணும்? கட் பண்ணணும். அப்போ எப்படி ஜெபிக்கிறது? அதான் இப்போ முக்கியமான கேள்வி. ஏசப்பட்ட முதல்ல மன்னிப்பு கேட்க வச்சு இன்னொரு காரியத்தை கேட்டேன் அந்த அம்மாட்ட. நீங்கள் கருக்கலைப்பு செஞ்சிருக்கீங்க, வேறு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு பிறந்த ஒரு குழந்தைய உயிரோடு கிணத்துல போட்டு கொண்டேன்னாங்க. எப்படி கொண்டிருக்காங்க? இப்போ எவ்வளோ பெரிய கொடுமை யோசித்து பாருங்கள். சரிதானே? இப்போ அந்த அம்மாவை ஏசப்பட்ட நான் சொல்கிற மாதிரி மன்னிப்பு கேளுங்கம்மான்னு சொல்லி அந்த 10 பேர் பேரை சொல்லி, ஆண்டவரே இவங்களோடு நான் செய்த விபச்சார வேசித்தன் அக்கிரமத்தை என்ன செய்யும்? மன்னியும். இது என்னது? அக்கிரமம். சொல்கிறது புரியுதா? அக்கிரமத்தை மன்னியும். அந்த நபருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற இரத்த சம்பந்தமான உறவை இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறேன். எந்த நாமத்தில் அறுக்கிறேன்? எந்த நாமத்தில் அறுக்கிறேன்? இயேசுவின் ரத்தத்தினால் அறுக்கிறேன். இப்போ அந்த 10 பேர் மூலமாக எனக்குள்ளே வந்த இயேசுவின் ஆவியே, விபச்சார வேசித்தன் ஆவியே, என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய? வெளியேறிப்போ. அது மாத்திரமல்ல, ஏசப்பா நான் கருக்கலைப்பு செஞ்சுருக்கிறேன், என் பாவத்தை மன்னியும். ஒரு குழந்தை உயிரோடு என்ன செஞ்சுருக்கேன்? கணத்தில் போட்டு கொண்டிருக்கேன். இந்த அக்கிரமத்தை என்ன செய்யும்? மன்னின்னு உண்மையாக மன்னிப்பு கேட்க வச்சோம். மன்னிப்பு கேட்டு அந்த அசுத்தாவியை துரத்தி ஜோம் பண்ண பாருங்கள். ஜோம் பண்ணால் என்றைக்குமே அந்த அம்மா வந்து உடனே மறுநாள் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்றைக்கி ஜோம் பண்ணால் நல்லா தூங்கினாங்க. மறுநாள் கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் அந்த அசுத்தாவி சொல்லிச்சு நைட்டு, இனி இவாக்கிட்ட நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இன்றைக்கி எப்பயாவது போகிறக்கு ஃபோன் பண்ணுவாங்க, தலைவலி சும்மா கால்வலி அப்படின்னு ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிபூர்ண விடுதலை தந்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை அறியாமல், இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி பல அசுத்தாவிகளை நீங்கள் வணங்கியிருப்பீங்க. பல அசுத்தாவிகளை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? வணங்கியிருப்பீங்க. அந்த வணங்கினதன் மூலமாக அந்த ஆவி உங்களுக்குள்ளே டெண்டு போட்டு உட்கார்ந்துருக்கும். இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அசுத்தாவிகளோடு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இரத்தத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், எழுத்தின் மூலம், மந்திரவாதத்தின் மூலம், காணிக்கையின் மூலம் உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க? நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆத்தா எனக்கு இது பண்ணிட்டேன்னா நான் தலைமுறையாக என்ன போடுறேன்? மொட்டை போடுறேன் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நீ எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தேன்னா என் பிள்ளைக்கு இந்த பேரே என்ன செய்கிறேன்? வைக்கிறேன் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படிலாம் சிலர் வந்து பேர் வச்சுருப்பாங்க. இப்போ சாத்தானுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் மேலே அவனுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. என்ன இருக்குது? உரிமை, அக்ரிமெண்ட். சரிதானா? அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ இந்த உரிமையை நம்ம என்ன செய்யணும்னா கேன்சல் பண்ணணும். உரிமையை நம்ம என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். என்றைக்கோ ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்படுறீங்க. இயேசு தான் உண்மையான தெய்வம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக என்ன செய்கிறீங்க? ஏற்றுக்கொள்கிறீங்க. இயேசுப்பட்டு பாவம் மன்னிப்பு கேட்குறீங்க. இயேசு மன்னிக்கிறார், உங்களை அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் இயேசுக்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவரோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? யாரோடு உடன்படிக்கை பண்ணுறீங்க? இயேசப்போடு உடன்படிக்கை பண்ணுறது ரொம்ப நல்லது. இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருவிருந்து எடுக்கிறீங்க. திருவிருந்து எடுக்கும்போது இயேசு நம்மோடு என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கை பண்ணுறாரு. அல்லேலூயா. இந்த 2 அக்ரிமெண்ட்டுமே நல்லது. இந்த உடன்படிக்கை ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம ஏற்கனவே திருட்டு பயலோடு பண்ண உடன்படிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த பயலோட, இந்த திருட்டு பையன் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த திருட்டு பையன் நம்ம வணங்கின பல அசுத்தாவிகள், அந்த அசுத்தாவியோடு பண்ண உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும்? கண்டினியூ ஆகும். என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும். இப்போ சாத்தான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஏசப்பா எல்லாவற்றையும் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் அவனுக்கு நம்ம மேலே உரிமை இருக்கிறனால நம்ம வழியில் கிராஸ் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? நம்ம வழியில் என்ன செய்ய முடியும்? கிராஸ் பண்ண முடியும். என்ன கிராஸ் பண்ணுவான்? நீங்கள் சபைக்கு போகிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஜோம் பண்ணுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். 3 வருஷம் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். அடுத்து சொல்லுவான், அவன் மேலே கேஸ் போடுவான். நான் உலக பிரகாரமாக பேசுகிறேன்.
இப்போ நீங்கள் ஒரு நபரோடு உடன்படிக்கை பண்ணுறீங்க. இப்போ நம்ம இந்திய கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானோடு உடன்படிக்கை பண்ணுது, இந்த பொருளை கொடுப்பேன் வாங்குவேன்னு. ஆனால் பாகிஸ்தானுடைய நடவடிக்கை சரியில்லை. உடனே என்ன செய்கிறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு நாட்டோடு உடன்படிக்கை பண்ணி அந்த நாட்டுக்கு மட்டும் பொருளை கொடுக்கறது வாங்குறது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏற்கனவே பாகிஸ்தானோடு பண்ண ஒப்பந்தம் அப்படியே தான் என்ன செய்யுது இருக்குது. அது இருக்கிறனால இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஐக்கிய நாட்டு சபையில் நம்மளை பற்றி என்ன பண்ணும், கம்ப்ளைண்ட் பண்ணும். என்ன பண்ணும், கம்ப்ளைண்ட் பண்ணுமா பண்ணாதா, பண்ணோம். அதுபோல் இப்போ நீங்கள் யார் பக்கத்தில் உட்காந்துன்னா இயேசு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. யார் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க? இப்போ திருட்டு பயலுக்கு வந்து பயம் இருக்கும், அதில் எந்த தவிட்டுமே கிடையாது. ஆனாலும் அவனுக்கு உங்கள் மேலே என்ன இருக்குது, உரிமை இருக்குது. என்ன இருக்குது? அந்த உரிமைக்கு யார் தான் காரணம்? நீங்கள் தான் காரணம். உங்கள் முப்பிதாக்கள் காரணம். யார் தான் காரணங்க? ஆமாம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாரு. உடன்படிக்கை பண்ணினால் அது உன் நடுவில் எப்படி இருக்குன்னா கண்ணியாக இருக்கும். எப்படி இருக்குமா? கண்ணி வெடி வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் கட்டு. ஒரு கட்டு என்ன செய்யும், உட்காந்துருக்கும். இப்போ நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? அதான் இப்போ நமக்கு முக்கியமான கேள்வி. ஏசப்பாட்ட ஒரு டயம், ஆண்டவரை நான் உண்மை அறியாமல் பல கோடி தேவர்களை என்ன செஞ்சுருக்கேன், ஒரு டைம் கேட்டால் போதும். இது ஒன்றும் பெருசு எல்லாம் கிடையாது. ஒரு டைம் ஆண்டவரே இப்படி பல கோடி தேவர்களை நான் என்ன செஞ்சுருக்கேன், வணங்கியிருக்கிறேன். என்னை அறியாமல் எத்தனையோ அசுத்தாவியில் நான் வணங்கியிருக்கிறேன். இதோடு நான் என் முப்பிதாக்கள் பண்ண உடன்படிக்கையை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். எந்த நாமத்தில் முறிக்கிறேன்? இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். இந்த அசுத்தாவி என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, என் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய வெளியேறிப்போ. ஒரு டைம் இது வந்து ஒரு டைம் சொன்னால் போதும். இது வந்து வேறு பிரச்சனையே கிடையாது. அதுபோல் முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை ஆண்டவர் சொல்றாரு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4-5 வாசித்து பாருங்கள். 3-5 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன், விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றார். இப்போ இயேசு எல்லாமே நமக்காக செய்து முடிச்சிட்டார். அதனால் நம்ம எதையுமே சுமக்கணும் அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம ஏசப்பாட்ட வரும்போது என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும்? முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை என்ன செஞ்சிருக்கணும் சார்? முப்பிதாக்கள் செய்த பாவத்தை கணக்கு கேட்க மாட்டார். முப்பிதாக்கள் செய்த மீறுதலை கணக்கு கேட்க மாட்டார். ஆனால் முப்பிதா செய்த என்னத்தை கணக்கு கேட்பாரு? அக்கிரமத்தை கணக்கு கேட்பார். சொல்றது புரியுதா? அக்கிரமம்னா கண்டினியூவாக அவங்க செய்கிற சில பாவங்கள். அப்போ இதை தேவன் நம்மகிட்ட கணக்கு கேட்கக்கூடாது. அப்படின்னா ஏசு எல்லாமே ஏற்றுக்கொண்டார், அதில் எல்லா விதமான டவுட்டுமே கிடையாது. நம்ம ஒரு டைம் மட்டும் ஆண்டவரை என் முப்பிதாக்கள் செய்த எல்லா அக்கிரமத்தை என்ன செய்யுங்க, மன்னிங்க. என்ன பண்ணுங்க? மன்னிங்க. நான் என் முப்பிதாக்களும் பிசாசுகளோடு செய்த ஒப்பந்தத்தை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன், முறிக்கிறேன். இந்த அசுத்தாவி என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய வெளியேறிப்போ அப்படின்னு கமான் கொடுத்தா டோட்டலாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார், விடுதலையாக்குவார். நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்